திர்பதியம்மன் பிள்ளை தமிழ் நூலாசிரியர் இரட்டனை நாராயண கவி. சப்பாணி பருவம். பாடல் எண் 31. பறவைதனைக் களைவதற்குப் பெருந்துணையாய் அசுரர் சேர்த்து மோர்களையும் செயலைப் போல வாசுகியைக் கயிறாய்க் கொண்டு பெருமலையை மத்தாய் நிறுத்தி துரிதமாய் களைந்தெடுக்க பெருகி வந்த அமுதம் தன்னை தன்னுடைய தந்திரத்தால் அருந்துணை அசுரர் கருளா பாவத்தைத் தீர்ப்பதற்கு தாய்முலையில் அமுதிருக்க பேய்முலையில் நஞ்சை உண்ட திருமாலின் அன்பு தங்கை சப்பாணிக் கொட்டியருளே துருபதனின் செல்ல மகளே சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 32. நீர்மிதக்கும் அரவப்படுக்கை குடைப்பிடிக்கும் அதனின் படங்கள் உடல்வருடும் குளிர்ந்த காற்று கதை பேச அன்பு மனைவி சூரியனை மறைக்கும் மேகம் சூழ்ந்திருக்கும் இயற்கை நேசம் அலையடுக்கு அசைவைக் கூட்டி தாலாட்டு இனிதாய் பாடும் யாராக இருந்தாலும் இச்சூழ்நிலையில் உறங்கத் தோன்றும். இவ்வாறு இருந்த போதும் தப்பாமல் உலகம் காக்கும் சாரதியின் அன்பு தங்கை சப்பாணிக் கொட்டியருளே துருபதனின் செல்ல மகளே சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 33. ஒரு பொருளை விளக்குதற்கு குறள் 10 படைத்துத் தந்தார். உரு 10 எடுத்து வந்து பரம்பொருளே நான்தான் என்ற திருமாலின் அன்பு தங்கை சப்பாணிக் கொட்டியருளே துருபதனின் பாச மகளே சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 34. வரங்களைக் கொடுத்துவிட்டு இன்னலிலே மாட்டிக்கொள்ளும் விரிசடை கடவுள் காக்க மோகினியின் உருவம் ஏற்ற இராமனின் அன்பு தங்கை சப்பாணிக் கொட்டியருளே இரட்டனை உரையும் அன்னை சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 35. பாண்டவரின் நாட்டை எல்லாம் சூழ்ச்சியினால் அபகரிக்க சகுனிமாமன் சொல்லைக் கேட்டு விருந்துண்ண அழைப்பு தந்தான் பாண்டவரின் பெரிய தந்தை மைந்தனான துரியோதனனின் அன்பான அழைப்பை ஏற்று அனைவருமே அங்கு சென்றார். உண்ட சுவை மாறு முன்னே விளையாட்டாய் சூது கழைத்து நாட்டோடு தம்பி தாரம் இழக்க வைத்த அனைவரையும் கூண்டோடு மாய்த்த அன்னை சப்பாணிக் கொட்டியருளே பாஞ்சால இளவரசியே சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 36. குன்றொன்றை முதுகில் தாங்கி பெருங்கடலைக் கடையச் செய்தோன் குன்றொன்றைக் கையில் தாங்கி ஆனரைகள் காத்து நின்றோன் குன்றொன்றில் நின்று அங்கு வருவோர்க்குக் காட்சி தந்தோன் பாண்டவரின் பக்கம் நின்று பாரதப் போர் நடத்தி வைத்தோன் இன்சங்க சக்கரத்தை கரங்களிலே தாங்கி நின்றோன் அனுமந்தன் தூதனாக்கி சீதை மனம் குளிரச் செய்தோன் அன்புதங்கை யாகசேனி சப்பாணிக் கொட்டியருளே துருபதனின் குலவிளக்கே சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 37. தன்னுடைய குருவம்சம் தழைப்பதற்கு வாரிசுகள் இல்லை என்று பீசுமரின் இளைய அன்னை சத்யவதி தம்மனதுள் ஏக்கம் கொண்டு தன்னுடைய மூத்த மகன் வியாசரோடு மருமகள்கள் இணங்க வைத்து அம்பிகை அம்பாலிகை பணிப்பெண்ணாம் மூவருக்கும் 3 பிள்ளை நினைத்தபடி பிறக்க செய்து திருதராட்டிரன் பாண்டு விதுரன் என்று பெயருமிட்டாள். மூத்தவனின் சொற்படியே நல்லாட்சி நடத்தி வந்த மன்னனவன் மருமகளாம் திருபதியே சப்பாணிக் கொட்டியருளே பாஞ்சால இளவரசி பாஞ்சாலி சப்பாணிக் கொட்டியருளே. பாடல் எண் 38. சிறப்பான முறையில் குந்தி துர்வாச முனிவருக்கு பணிவிடைகள் செய்ததாலே வரம் 5 தந்து சொன்னார். சிறந்த இந்த மந்திரத்தை மனத்துள்ளே உச்சரித்து யார் நினைத்து வேண்டினாலும் அத்தகையோர் குலத்தைப் பெற்று பிறந்திடுவான் குழந்தை என்றார். சோதிக்க எண்ணிய குந்தி சூரியனை நினைத்துச் சொல்ல கர்ணனவன் பிறந்து வந்தான்.
அறியாது செய்த குந்தி. மருமகளே, சப்பாணி கொட்டு. பாஞ்சால இளவரசியே, பாஞ்சாலி சப்பாணி கொட்டு. பாடல் எண் 39. சத்சிருங்கம் மலையில் வாழ்ந்த வில்லாளி சிவனிடத்தில் பாண்டு மக்கள் 5 பேரும் கலை பலவும் கற்றுத் தேர்ந்தார். எதிட்டரவர் ஈட்டி எறியும் பயிற்சியிலே திறமை கொண்டார். தம்பியான வீமன் என்போன் கதைப்போரில் தேர்ச்சி பெற்றான். மதுசூதனன் அன்பன் பார்த்தன் வில் அம்பில் தேர்ச்சி கொண்டான். நகுல சகாதேவன் கத்தி கேடயத்தில் தேர்ச்சி பெற்றார். பதிவிரதை யான அம்மை சப்பாணி கொட்டியருளே. பாஞ்சால இளவரசியே, சப்பாணி கொட்டியருளே. பாடல் எண் 40. குருதுரோணர் குருவாய்க்கொண்டு ஏகலைவன் தானே கற்று அர்ச்சனனை மிஞ்சுகின்ற வில்லாற்றல் பெற்றிருந்தான். குருதுரோணர் பார்த்தனுக்காய் வலதுகையின் கட்டை விரலை காணிக்கை பெற்றுவிட்டார். தனக்காகச் செய்த செயலால் அர்ச்சனனும் உள்ளம் நெகிழ்ந்து துரோணரின் ஆணை ஏற்று துருபதனை எதிர்த்து வென்று பாதி நாட்டைக் குருவிற்கு அளித்தான். அரசிழந்த துருபதன் மகளே, சப்பாணி கொட்டியருளே. வென்றுதந்த பார்த்தன் மனைவி, சப்பாணி கொட்டியருளே.